அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற எங்களுடைய அன்பு சொந்தங்கள், ஆர்வலர் நண்பர்கள், எங்களுக்கு அருகாமையில் உள்ள பக்கத்து வீட்டுக்காரர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளவு நேரம் இந்த பஜனை நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்த சகோதரர்கள் சகோதரிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. எல்லாம் வல்ல பாரதண்டாயுடைய அருளையும் வேண்டி எல்லாம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சின்ன ஒரே ஒரு 5-10 நிமிஷம், அதுக்கப்புறம் ஒரு 5-10 நிமிஷம் பூஜை இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு சிற்றுண்டி ஏற்பாடாக இருக்குது. சிற்றுண்டி முடிச்சுட்டு அனைவரும் கிளம்பலாம். ஒரு சின்ன 2-3 விஷயங்கள் உங்களுக்கு முன்னால் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், சொல்ல விரும்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காவடி பூஜை சிலர்லாம் பார்த்துருப்பீங்க, சிலருக்கெல்லாம் புதுசாக இருக்கும். அதை பற்றி ஒரு சின்ன விளக்கம், எனக்கு தெரிந்த விளக்கம். அது நாங்கள் செய்யக்கூடிய பூஜையிலேயே கூட சில தவறுகள் இருக்கலாம். அப்படி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா முதல்ல மன்னித்து விட வேண்டியிருக்கும். நாங்களும் இந்த வருஷம் தான் முதல்ல இந்த காவடி பூஜை பழகிட்டு இருக்கோம். இந்த காவடி பூஜை எங்கள் வீட்டில் பாரம்பரியமாக என்னோட தாத்தா காலத்துலேருந்து காவடி போயிட்டுருக்கு. 100-150 வருஷமாக போயிட்டுருக்கு. இப்போ வந்து அது ரொம்ப பழமையான காவடி 100 வருஷத்துக்கு மேலானதுனால இப்போ நாங்கள் புதுசாக காவடி செஞ்சுருக்கோம். இந்த வருஷத்துக்கு எங்கள் பொறுப்பு வந்திருக்கிறதுனால இந்த வருஷம் முதல் வருஷம் எல்லாத்தையும் கூப்பிட்டு அழைச்சி இந்த காவடி பூஜை செய்யலாம் சொல்லி கூப்பிட்டு தான் எல்லாரும் வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. அதாவது காவடி அப்படிங்கிறது வந்து இது போல நம்ம நாட்டு பாரம்பரியமான கலைகள் பல கலைகள் இருக்குது. காவடி ஆட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம், கம்பத்தாட்டம், பல வள்ளிக்கும்மி நீங்களாக கேள்விப்பட்டிருப்பீங்க. வள்ளிக்கும்மி இதெல்லாம் வந்து பாரம்பரிய கலைகள். இந்த கலைகளை வந்து நம்ம அழிய விடாமல் நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்முடைய ஒருவருடைய கடமை. இதில் பார்த்தீங்கன்னா 2 கலசம் இருக்கும். அந்த கலசத்தில் வந்து நேற்று இரவு காலை அதிகாலை பூஜை நடந்தது. அந்த பூஜையில் வந்து சர்க்கரை நிரப்பிடுவாங்க. அந்த சர்க்கரையோட காவடி எடுத்து போயிட்டு பழனியில் கொண்டு போய் அந்த சர்க்கரையை பழனியானவருடைய பாதத்தில் வச்சுட்டு அபிஷேகம் பண்ணி அதை எடுத்து வந்து பஞ்சாபத்தில் கலக்கி அதை எல்லாத்துக்கும் பிரசாதமாக கொடுப்பாங்க. இதுதான் அவருடைய தாற்பயம். இதில் நிறைய தத்துவங்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா நம்முடைய காவடி எடுத்துட்டு போகும்போது சயின்டிஃபிக்காக சொன்னோம்னா வந்து இதில் சைக்காலஜிக்கலாக நிறைய விஷயம் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆடும்போது பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், முட்டு வலி, கழுத்து வலி எல்லா வலியும் போயிடும். எந்த பிரச்சனையும் வராது. ஆன்மீக ரீதியாக சொன்னோம்னா எல்லா வல்ல முருகனுக்கு வந்து நம்முடைய சுமைகளை அவரிடம் இறக்கி வைத்து அவருடைய சுமையை சுமந்து செல்லும் போது நம்முடைய குறைகளை எல்லாம் அவர் சுமந்து கொண்டு நமக்கு சுமையை இறக்கி வைப்பார். போல பல தத்துவங்கள் பல கருத்துக்கள் இதில் உள்ளடங்கி இருக்குது. பெரிய பெரிய தத்துவங்கள் சொல்கிறாங்க. நாம் வந்து எளிமையான விஷயங்களை மட்டும் சொல்கிறோம். இந்த மயில் காவலியோட சேர்த்து அருமை சிறப்பாக ஆடுவாங்க. நம்ம இங்கே இந்த வருஷம் யோசனை பண்ணோம், அடுத்த வருஷம் முயற்சி பண்ணோம். பல பேர் பார்த்துட்டீங்க. இது ஒரு கடல் மாதிரி நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் உள்ள போனீங்கன்னா. ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் வந்து பார்த்து செய்யக்கூடிய நிறைய இருக்காங்க. அந்த மாதிரி ஒருத்தர் தான் திருப்பூர்ல நம்முடைய நண்பர்கள் வந்து இந்த காவடி நம்ம அலங்காரம் பண்ணி கொடுத்து தயார் பண்ணி கொடுத்து போனாங்க. நாளைக்கு காலையில் நாங்கள் திருப்பூர்ந்து கிளம்புறோம். பாத யாத்திரையாக ஒரு 100 பேர் போகிறாங்க. அவங்களோட சேர்த்து நாங்கள் ஒரு 10 பேர் கிளம்பி போயிட்டு வரக்கூடிய சனிக்கிழமை பழனி தண்டாயுதபாணி தரிசனம் பண்ணிட்டு திரும்பி ஈரோடு வரலான்னு இருக்கோம். ஸோ இது காவடியை பற்றிய தத்துவங்கள். இதே ஒரு 5 விஷயத்தை மட்டும் உங்களோட பயிர்ந்து விரும்புகிறேன். 5 அமுதம் ஒன்று சொல்கிறாங்க. அதில் ஆடு முழுக்க வந்து பல அமைப்புகள் இந்த 5 அமுதத்தை பற்றி வலியுறுத்துறாங்க, அதை பற்றி கவனம் செலுத்துகிறாங்க. இதன் மூலமாக 2047 நம்முடைய பாரத நாடு வந்து உலகில் மிக உயர்ந்த நாடாக வளர்ந்து ஓக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பல அமைப்புகள் வந்து இதுக்காக பாடுபட்டுருக்காங்க. என்ன அந்த 5 அமுதம் அப்படின்னா, முதல் விஷயம் இப்போ நான் சொன்னதான். ஸோ அந்த 5 அமுதத்தில் 3 விஷயங்கள் இதே நம்ம கடைபிடிக்கிறோம். அந்த ஒவ்வொன்றா சுருக்கமாக சொல்கிறோம். முதல் விஷயம் வந்து அதாவது சுயத்தை உணர்தல், நம்முடைய பாரம்பரியத்தை மீட்டெடுதல், பாரம்பரியத்தை உணர்தல் அப்படிங்கிறாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் சொல்ல போனோம். அதை பற்றி ஒரு மணி நேரம் பேசலாம். நமக்கு எல்லாமே இந்த 5 விஷயமே உங்களுக்கு தெரியாத புதிய விஷயம் இல்லை, இல்லை ஒரு நினைவூட்டல் தான். எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. முதல் விஷயம் வந்து நம்முடைய சுயத்தை உணர்தல், நம்முடைய பாரம்பரியத்தை மீட்டெடுத்தல். அது பார்த்தீங்கன்னா நம்முடைய பரதநாட்டியம், மொழியில் பார்த்தீங்கன்னா நம்முடைய பழம்பெரும் மொழிகள், பூஜை முறைகள், பழக்க வழக்கங்கள், உடை விஷயங்கள், இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள், கலைகளில் பல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் பல விஷயங்கள் படிப்படியாக காணாமல் போயிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நமக்கு தெரியும் வள்ளிக்கும்மி மீட்டெடுத்துட்டு இருக்காங்க. அதுபோல் வந்து இந்த காவடி ஆட்டம் இல்லை. அது மாதிரி வந்து நம்முடைய பாரம்பரியமாக என்னென்ன விஷயம் கடைபிடிச்சிருக்கோமோ அது எல்லாத்தையும் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது, பாதுகாக்க வேண்டும். முதல் அம்சம். உதாரணத்துக்கு வரக்கூடிய 4 நாட்கள் பண்டிகை நடக்குது. பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளாம் சிறப்பாக கொண்டாடுவோம். ஆனால் அதை இப்போ என்ன சொல்கிறாங்க, அதை மாற்றி கொஞ்சம் டிசைன் மாற்றி அது வந்து தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழர் திருநாள் தான் அப்கோர்ஸ் தமிழர் நிறைய கொண்டாடுறோம். ஆனால் அது வந்து நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்துக்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகை சமத்துவ பொருட்கள்லாம் திசை மாத்திரம் முயற்சி பண்ணுறாங்க. நாம் வந்து பாரம்பரியமாக மீட்டெடுக்கும். இது யாருக்கு படைக்கிறோம்? இப்போ பொங்கலை சூரிய பகவானுக்கு படைக்கும். எல்லா ஊர்லேயும் எல்லா கோயிலையும் சிவாலயத்தையும் சூரிய பகவானுக்கு தனி சன்னதி இருக்குது.
ஆனால் அது வந்து சமத்துவ பொங்கல் சொல்லி உருவாக்குறாங்க. அப்படி இல்லை, இது வந்து சூரியனுக்கு படைக்கக்கூடிய நாள், நன்றி தெரிவிக்கக்கூடிய நாள். அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல், மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய நாள், உழவர் திருநாள், உழவர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லி என்னுடைய பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காம கொண்டாடும். நம்முடைய வருடம் முழுக்க நம்மளுக்கு வந்து தொடர்ந்து நம்மளுக்கு நிகழ்ச்சிகள் வந்துட்டே இருந்து, பண்டிகைகள் வந்துட்டே இருக்கும். எல்லாத்தையுமே வந்து மீட்டெடுக்கணும். எல்லா பண்டிகையும் குழந்தைகள் அடுத்த தலைவர்களுக்கு வந்து பொருளோடு சொல்லிக் கொடுக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பொருளோடு சொல்லிக் கொடுக்கணும். பொருளோட சொல்லிக் கொடுக்கணும். நாம் வந்து எல்லா விஷயத்தையும் வருடம் முழுக்க நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்து முதல் விஷயம் சுயத்தை, நம்முடைய சுயத்தை மீட்டெடுக்கணும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா குடும்ப நலன், நம்முடைய குடும்பத்தை பராமரிக்க வேண்டும். நம்ம குடும்ப பராமரிப்பு கட்டமைப்பு பலமா இருந்ததுனாலதான் கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் உலகம் முழுக்க பல நாடுகள் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. ஆனால் நம்ம நாடு தாக்கி பிடிச்சி மேலே வந்துருக்கு. மத்திய அரசாங்கம் திறமையான கையாளர் இருந்தாலும் கூட நம்முடைய குடும்ப அமைப்பு கட்டமைப்புகள் வந்து பலமா இருந்ததுனால தான் நம்ம வந்து மீட்டெடுக்கப்பட்டோம். குடும்ப அமைப்பு முறையில் என்ன விஷயம் கவனிக்கிறோம், பல விஷயங்கள் நம்ம கவனிச்சிருக்கிறோம். கவனிக்காம விட்டு போனால் இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் கவனிக்கணும். உதாரணத்துக்கு வந்து தினசரி ஒரு வேளையாவது நம்ம குடும்பத்திற்கு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடணும். பல குடும்பங்கள் அந்த பழக்கமே விட்டு போயிட்டு இருக்கு. வாரத்தில் ஒரு முறையாவது குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போகணும். மாதத்தில் ஒரு முறையாவது குடும்பத்தோட சேர்ந்து நம்முடைய குலதெய்வ வழிபாடு செய்யணும். நம்முடைய குழந்தைகளுக்கு பாரம்பரிய உடைய உடுத்து பழகி கொடுக்கணும். நம்முடைய தாய்மொழி தெலுங்கு இருக்கலாம், கன்னடம் இருக்கலாம், மலையாளம் இருக்கலாம், அதை பேச படிக்க எழுத கற்றுக் கொடுக்கணும். தமிழ் மொழியே நம்மளால பேச முடியாது. முழுமையான தமிழ் பேசக்கூடிய தமிழன்னா ஸ்ரீலங்காவுக்கு தான் போகணும். இங்கே எல்லாம் முழுக்க முழுமையாக நம்முடைய இன்ஷியலே ஆங்கிலத்தில் தான் போகிறோம். இன்ஷியல் முன்னெழுத்து அதே ஆங்கிலத்தில் தான் போகிறோம். முழுமையாக எந்த தமிழ்னாலையும் முழுமையாக ஒரு 5 நிமிஷம் கூட 1 நிமிஷம் கூட முழுமையாக தமிழில் பேச முடியாது. தமிழை மீட்டெடுக்கணும், தமிழை சொல்லிக் கொடுக்கணும். தான் முதல் விஷயத்தில் ஒரு பாரம்பரியத்தை மீட்டெடுத்தது. ஒரு குடும்ப நலனிலே ஒரு குடும்பம் வந்து குடும்பத்தில் இந்த மாதிரி பாதுகாத்து குடும்பத்தை மீட்டெடுக்க வேண்டும். 2வது விஷயம். 3வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சமுதாய சமத்துவம். சமுதாயத்தில் வந்து எல்லோரும் சமமாக பாதிக்கப்பட வேண்டும். ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, ஜாதி ஏற்ற வேறுபாடு இருக்கக்கூடாது. நம்முடைய கிராமங்களில் தனித்தனியாக இருக்கும். சில இடங்களில் ஒரு ஜாதியினருக்கு கோயில் தனி, குளங்கள் தனி, சுடுகாடு தனி, இப்படி தனித்தனியாக இருக்குது. எல்லாம் மாத்திரைக்கு நம்ம தான் முயற்சி பண்ணணும். சமுதாயத்தில் எல்லோரும் சமந்தான் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தை உருவாக்கும். 3வது விஷயம். 4வது விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உலகம் முழுக்க நீங்கள் விழுப்புரம் வந்துருச்சு. ஆனால் நாம படுபாதாரத்துக்கு போயிட்டு இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்முடைய ஈரோடு நகரத்தில் நம்முடைய காவிரி ஆற்றுல பார்த்தீங்கன்னா சாயப்பட்ட தண்ணியெல்லாம் கலக்குது. சுற்றுச்சூழல் படுமோசமாக போயிட்டு இருக்குது. இப்போ சமீபத்தில் டெய்லி தினசரி நியூஸ் பார்ப்போம். டெல்லியில் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் படுமோசமாக இருக்குது. மூச்சு உரைக்க திணறிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. அதனால் குறைந்தபட்சம் மரம் நட வேண்டும். நம்முடைய குப்பைகளை வீட்டில் பிரித்து கொடுக்கணும். நகராட்சி ஊழியர்கள் இடமா அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நாம கவனிக்கணும். சுற்றுச்சூழலுக்கு ஒரு தடவை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கை நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஒரு உறுதியை எடுக்கணும். மளிகை கடை போகும்போது கைப்பை எடுத்துகிட்டு போகணும், குடிப்பை எடுத்துகிட்டு போகணும், பிளாஸ்டிக் பொருள் பயன்படுத்துகிற மாதிரி எளிமையான விஷயங்கள் நாம் என்ன முடியுமோ அவசியம். அரசாங்கம் பார்க்குது, நாடு பார்க்குது, உலகம் பார்க்குது, எல்லாம் 2வது. நம்மளால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். இது 4வது அம்சம். 5வது அம்சம் பார்த்தீங்கன்னா நம்முடைய குடிமகனின் கடமைகள். ஒவ்வொரு குடிமகனும் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டிய கடமைகள் நிறையா அரசாங்கம் சொல்லிக் கொடுக்குது. நமக்கும் தெரியும், பல விஷயங்கள் தெரியுது. வந்து ஹெல்மெட் போட்டு போகணும், சாலையில் இடதுபுறமாக போகணும், சிக்னல் வந்தால் நிற்கணும். மாதிரி பல கடமைகள் இருக்குது சமுதாயத்துக்கு. ஒவ்வொரு குடிமகனுடைய கடமைகள். அந்த கடமைகளை வந்து நாம் தவறாமல் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். அதில் இன்னொரு முக்கியமான கடமை பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் தேர்தல் வரப்போகுது. தேர்தல் காலத்தில் கட்டாயமாக வாக்களிக்க வேண்டும். கட்டாயமாக வாக்களித்தாலே நல்லவங்க ஆட்சி பெறுவாங்க. நாம் ஓட்டு போடுறதே பல பேர் போக மாட்டோம். ஆனால் வந்து நல்லவங்க வரணும்னு சொல்லி நினைப்போம். ஸோ அப்படியெல்லாம் கட்டாயமாக வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்க வேண்டும். இது குடிமகனோட முக்கியமான கடமை. அது வந்து என்னது, உதாரணத்துக்கு ஒரு இஸ்லாமிய சகோதரருக்கு வாக்குச்சாவடிக்கு போகும்போது அவர் இஸ்லாமிய சகோதராக தான் போகிறார். அவர் நினைச்சு அவருக்கு அவங்களுடைய மதக்குறை என்ன சொல்லி தராரோ அவங்களுக்கு தான் ஓட்டு போறாரு. ஒரு கிறிஸ்தவ சகோதரர் அவங்க சர்ச்சில் என்ன மதக்குறை என்ன சொல்றாரோ அவங்களுக்கு தான் ஓட்டு போறாரு. ஆனால் ஹிந்துக்கள் அப்படின்னு நினைக்கிறது. நாம் என்ன பண்ணோம், நாம ஹிந்துவாக ஓட்டு போகணும். நாம வாக்குச்சாவடிக்கு போகும்போது நாம் ஒரு முருக பக்தர் அப்படிங்கிற எண்ணத்தோட முருக பக்தருக்காக பார்த்து ஓட்டு போகணும். அந்த மாதிரி வந்து கட்டாயம் ஓட்டு போகணும். யாருக்கு ஓட்டு போகணுங்கிறத முடிவு பண்ணி ஓட்டு போகணும். இந்த மாதிரி குடிமகன் கடமைகள் பல விஷயங்கள் இருக்குது. ஸோ 5 அம்சங்கள் சொன்னேன். அப்படி இருக்க சொல்லிட்டு நிறைவு செய்யறேன். அதாவது முதல் விஷயம் நம்முடைய சுயத்தை உணர்தல், பாரம்பரியத்தை மீட்டெடுத்தல். 2வது விஷயம் நம்முடைய குடும்பத்தை பராமரித்தல், பாதுகாத்தல். 3வது விஷயம் சமுதாய நல்லிணக்கம், சமுதாயத்தில் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துதல். 4வது விஷயம் நம்முடைய சுற்றுச்சூழலை பாதுகாத்தல். 5வது விஷயம் நம்முடைய குடிமகனின் கடமைகள். இந்த 5 விஷயமே இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் பல விஷயங்கள் ஆல்ரெடி கடைபிடிச்சுதான் இருப்பீங்க. ஏற்கனவே கடைபிடிச்சுதான் இருப்பீங்க. கடைபிடிக்காம தான் நம்ம வீடு எடுக்கணும். முழுமையாக கடைபிடிக்க முயற்சி பண்ணணும். இந்த 5 விஷயத்தை பற்றியுமே தனித்தனி 1 மணி நேரம் நீங்களே யோசிச்சீங்கன்னா வரும். நம்மளும் 1 மணி நேரம் சொல்லி வரணும்னா ஆடலாம். ஆனால் மேலோட்டமாக சொல்லியிருக்கோம்.
சார் இந்த 5 மதத்தை வந்து நான் மட்டும் கடைபிடிக்கல. நாடு முழுக்க லட்சக்கணக்கான பேர் வரக்கூடிய 2047 வரை தொடர்ந்து சொல்லிட்டே இருப்போம். நீங்களும் எங்கேயாவது போனீங்கன்னா கேள்விப்படுவீங்க. இந்த 5 விஷயத்தையும் நம்ம கடைபிடிச்சோம்னாலே நாடு மிக நிலைக்கு செல்ல முடியும் அப்படிங்கிறத தத்துவம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹிந்து குடும்ப சங்கம்னு சொல்லி போட்டுருவாங்க. நம்ம எல்லாரும் ஹிந்துக்கள் அப்படிங்கிற உணர்வோடு இருக்கணும். உணர்வோடு இருந்ததுனால பல விஷயங்கள நாட்டில் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும். ஹிந்துக்களுக்கு எதிரான சக்திகள் வந்து தாழ்ந்தோடையும் ஹிந்துக்களுடைய உணர்வோட சக்திகள் மேலோங்கும். அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹிந்துக்களெல்லாம் ஒருங்கிணைந்தாலே நம்மளுக்கு ஹிந்து ஆலயங்கள் பாதுகாக்கப்படும். ஹிந்துக்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும். அந்த விஷயத்தை 5 விஷயத்தையும் நம்ம பாதுகாப்போம். நம்முடைய வரக்கூடிய தை பொங்கல் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடுவோம். இதே போல வரக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம எடுத்து செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ சின்ன பூஜை இருக்கும். பூஜை முடிச்சு நம்ம எல்லாம் உணவு எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் எதாவது கேட்கணுமோ அந்த பத்திரிகை நிகழ்ச்சி எல்லாம் இருந்தீங்களா? நீங்கள் எதாவது சொல்லணும்னா சொல்லலாம், எதாவது கேட்கணும்னா கேட்கலாம். பத்திரிகை நிகழ்ச்சி எப்படி இருக்குது? நான் சொன்ன விஷயத்தில் ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புறீங்களா? ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? சரி செய்யலாங்களா? ஓகே. பூஜை